ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் அந்த ஆசிரமம் கண்டிப்பாக கிடைக்கணும். இதில் பைரவி எஸ்எஸ்கே பிளான் போட்டபடி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னா, ஏற்கனவே இலக்கியா கௌதம் அந்த ஆசிரமத்தை வாங்கிறதுக்காண்டி இப்போ மாணிக்கம் அவரோட ஆசிரமத்தை வாங்கிறதுக்காண்டி அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மாணிக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகலான்னு தான் முடிவு பண்ணார். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே ஆல்ரெடி பைரவி எஸ்எஸ்கே பிளான் போட்டாங்க. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் கௌதம் இலக்கியா இப்போ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே மாணிக்கம் ஏன் வரல, கண்டிப்பாக இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்போ மாணிக்கம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்கே இப்போ மாணிக்கமும் அவங்க ஒய்ஃபையும் அடியாள்களை வச்சு இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வீட்டுக்கு தான் இலக்கியா கௌதம் போகிறாங்க. இருந்தாலும் இதில் எஸ்எஸ்கே உஷாராயிடுறான். அதாவது யார் வர்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இலக்கியா கௌதம்னு தெரிஞ்சிருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்எஸ்கே அதாவது அவங்க அடியாளுங்க தெரியாத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒளிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி மாணிக்கம் என்ன சொல்லுவார்னா, நான் அந்த ஆசிரமத்தை இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி பேச போகிறாரு. இதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதமுக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆசிரமத்தை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எஸ்எஸ்கே பைரவி போடுற பிளான் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் இலக்கியா கௌதமுக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் மாணிக்கத்திட்டேருந்து எப்படி அந்த ஆசிரமத்தை இலக்கியா கௌதம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர எபிசோடில் செமையாக கொண்டு போகிறாங்க. அந்த ஆசிரமத்தை இப்போதைக்கு எஸ்எஸ்கே பைரவி இலக்கியா கௌதமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாமல் தடுத்திருந்தாலும் போக போக அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி இதில் பைரவி எஸ்எஸ்கே பிளான் போட்டபடி நடக்காமல் கண்டிப்பாக வெற்றிகரமாக அந்த ஆசிரமத்தை இலக்கியா கௌதம் வாங்க தான் போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா அஞ்சலி மறுபடியும் கார்த்திக் வாழ்க்கையில் புகுந்து இப்போ கார்த்திக் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலான்னு திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வேற இப்போ பெரிய சங்கடத்தில் உண்டாக்கிட்டா. இருந்தாலும் அஞ்சலி அவங்க அப்பாவே கொல்ல நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதம் அஞ்சலிக்கு சரியான தண்டனை கொடுத்து ஜெயிலில் தள்ளினாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை முடித்து அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி இலக்கியா கௌதமுக்கு சாதகமாக இனி வர எபிசோடில் சூப்பராக கொண்டு போகிறாங்க. செம எபிசோடாக தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.